வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து ஒரு டேலிக்கு மாற்றான ஒரு அப்ளிகேஷன் நீங்கள் வந்து ஃபைன் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து உங்களுக்கு 2 சாய்ஸு. ஒன்று வந்து ஒன் ப்ளஸ் ERP சாஃப்ட்வேர் அண்டு ஸ்பீட் ப்ளஸ் ERP சாஃப்ட்வேர். இந்த 2 சாஃப்ட்வேருக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, ஸ்பீட் ப்ளஸ் ERP வந்து யூனிகோடு பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு அப்ளிகேஷன். ஒன் ப்ளஸ்ன்றது பியூர் அக்கௌண்டிங், இன்வென்ட்ரி அண்ட் பில்லிங் வந்து மேனேஜ் பண்ணக்கூடிய ஒரு அப்ளிகேஷன். ரிப்போர்ட்ஸு, லாக் புக்ஸு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே யார் வேணால் அதை வந்து பில்லிங் ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறவங்க இம்மிடியேட்டாக நாளைக்கே ஷாப் ஆரம்பிக்க போகிறாங்கன்னா கூட இன்றைக்கி ஐட்டம் ஆட் பண்ணி பில்லிங்கை ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஒரு அப்ளிகேஷன். பட் வந்து டேலி போன்ற அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஆடிட்டர் ஃப்ரெண்ட்லி அப்ளிகேஷன். ரெண்டாவது அதை மெனக்கிட்டு நம்ம படித்து லேர்ன் பண்ணிக்கிட்டு ப்ராக்டிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம வந்து அக்கௌண்டிங் கொண்டு போக முடியும். பட் இது வந்து நோ நீடு எனி ட்ரைனிங். பட் இருந்தாலும் நாங்கள் ஏன் இந்த செக்ஷனை கொண்டு போகிறோன்னா, இந்த அப்ளிகேஷனை உங்களுக்கு மத்தியில் கொண்டு போகும்போது இவ்வளோ யூசர் ஃப்ரெண்ட்லி அப்ளிகேஷன் இருக்கும்போது நம்ம ஏன் அதிக விலை கொடுத்து மற்ற அப்ளிகேஷன்ஸ் வாங்கணும்? டேலி, பிசி போன்ற அப்ளிகேஷனெல்லாம் பார்த்திங்கன்னா சிங்கிள் யூசர், மல்டி யூசரே வந்து பார்த்திங்கன்னா லட்சக்கணக்கில் போயிட்டுருக்கு. இப்போ சிங்கிள் யூசரே இன்றைக்கி February 2024 இப்போ வந்து ₹25 சிங்கிள் யூசர் விற்றுட்டுருக்குது டேலி. அதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஆப்ஷனும் எல்லோரும் யூஸ் பண்ணுறாங்களா பார்த்திங்கன்னா, ஆடிட்டர் சொன்னாருங்க இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆடிட்டரோடைய தேவைக்காக அதை வந்து கன்சியூமருக்கு அதை திணிக்கப்படுது. மற்றபடி பார்த்திங்கன்னா நான் எல்லாத்தையும் கேட்குறது தான், ஆடிட்டருக்கு என்ன ரிப்போர்ட் வேணும், இல்லை நீங்களே ஃபைல் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸும் சாஃப்ட்வேர்ஸில் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் யாராவது உங்களை மாற்ற சொல்கிறாங்க, டேலிக்கு மாற சொல்கிறாங்களோ அவங்கள்ட்ட தெளிவாக சொல்லுங்கள். அந்த அப்ளிகேஷன் அவங்க யூஸ் பண்ணுறதுக்காக கேட்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு நடந்த உண்மையே சொல்கிறேன். ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா 18,500 அப்போ நான் சொல்கிற டைமில் சாஃப்ட்வேர் வந்து 18,500 கொடுத்து டேலி வாங்கிட்டார். அதுக்கப்புறம் ஒரு 2 மாதம் கழிச்சு சிஸ்டம் எல்லாமே வாங்கிட்டார். எல்லாமே நம்ம தான் சப்ளை பண்ணோம் சிஸ்டம். சாஃப்ட்வேர் வெளியில் வாங்கினார். ஓகேங்களா. அப்புறம் ஒரு 3 மாதம் கழிச்சு சிஸ்டம் வந்து ஆடிட்டர் ஆஃபீஸ்லேருந்து நம்மள்ட்ட வருது சர்வீஸ்க்கு. அப்போ சர்வீஸ் பண்ணும்போது, ஏங்க நீங்கள் பில் போடுறது தானே வாங்கினீங்க, இதே அங்கே போச்சுன்னு கேட்கும்போது, இல்லை எனக்கு அதில் ஒன்றுமே புரியல, அதனால் ஆடிட்டர் ஆஃபீஸுக்கே கொடுத்துட்டோம், எங்கள் அக்கௌண்ட் அங்கேருந்தே என்ட்ரி பண்ணுறாங்கண்ணா. அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர்ன்றது அதுக்கு ஒரு இன்வென்ட்ரி மேனேஜ் பண்ணுறதுக்கும், கஸ்டமரோட லெஜர், சப்ளையர் லெஜர் இதெல்லாம் மெயின்டைன் பண்ணுறதுக்கும் அது எல்லாராலையும் பயன்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கணும். இப்போ நம்ம இதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஸ்டாஃப் போடுவாங்க. அந்தமாரி விஷயங்கள் இல்லாமல் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நாம்ளே ஒரு ஆக்சஸ் பண்ணி நம்மளே எல்லா அக்கௌண்டிங் எல்லாத்தையுமே டிரான்ஸ்பரண்ட்டாக பார்க்கக்கூடிய ஒரு அப்ளிகேஷன் நீங்கள் தேடிட்டுருக்கீங்கன்னா, டேலிக்கு மாற்றான ஒரு அப்ளிகேஷன் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதை எப்படி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் ப்ரௌசர் போய்க்கிறேன். ப்ரௌசர் போயிட்டு myerpsoftware.com/updates கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி EXE லிஸ்டட் வரும். இதில் ஃபஸ்ட்டு நம்ம டவுன்லோட் பண்ண வேண்டியது சப்போர்ட் செட்டப். நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிக்கிறேன். இந்த சப்போர்ட் செட்டப்பை தான் நம்ம ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணணும். நான் ஜஸ்ட் இதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு எங்கே டவுன்லோட் பண்ணேன்னு கேட்கும். இப்போ நான் இது எல்லாத்தையும் ஒரே ஃபோல்டருக்குள்ளே அசைன் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே போய்ட்டு நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஓகே. அடுத்தது வந்து அடுத்த செட்டப் வந்து ஒன் ப்ளஸ் செட்டப்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு ஓகே கொடுங்க. எங்கே சேவ் பண்ணுன்னு கேட்குது. சேம் அதே லொக்கேஷன்லேயே நம்ம சேவ் பண்ணிக்கலாம். மூன்றாவதாக இருக்கக்கூடிய செட்டப் வந்து அதனுடைய வரலாறையும் சொல்லிடுறேன். வேர்ல்டுலே நம்பர் 1 அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர்னு யார்கிட்ட கேட்டிங்கன்னா SAPன்னு சொல்லுவாங்க. அது எதனாலனா, அந்த கிறிஸ்டல் ரிப்போர்ட்டில் நம்ம ஒரு டேட்டாவை கொண்டு வந்து அதை நம்மளுக்கு ஏற்ற மாதிரியான அனைத்து ரிப்போர்ட்டையும் நம்ம வந்து ஓனாகவே மேக் பண்ண முடியும். அது வந்து கொஞ்சம் நாலேஜ் பேஸ்டு தான். இதை வந்து நம்ம சாஃப்ட்வேர், அதாவது ஒன் ப்ளஸ் ERPயில் வந்து நம்ம இன்டிகிரேட் பண்ணியிருக்கோம். காரணம் என்ன அப்படின்னா, இது வந்து நம்மளுக்கு ஏற்ற மாதிரியான ரிப்போர்ட்ஸை நம்ம கேதர் பண்ணி எடுத்துக்க முடியும். பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து ஃபைல்ஸ் எல்லாமே டவுன்லோட் பண்ணிட்டோம். இப்போ நீங்கள் டவுன்லோட் பண்ண ஃபைல்ஸில் இதெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இன்ஸ்டாலேஷன் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இது பெனிஃபிட்டு இன்னும் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு பிடிச்ச ஒரு பில் ஃபார்மேட்டை நம்ம உருவாக்கிக்க முடியும். அதே மாதிரி பார்கோடுக்கும் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு பார்கோடை நம்ம உருவாக்கிக்க முடியும். ஸோ இந்த 2 ஆப்ஷன்ஸுமே
நம்ம வந்து நம்மளுடைய தேவைக்காக நம்மளுடைய டிசைனை நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். இதுதான் இந்த சாஃப்ட்வேரோட ரொம்ப ரொம்ப ஹைலைட்டான விஷயம். ஸோ கிறிஸ்டல் ரிப்போர்ட் இன்டகிரேஷன் சாஃப்ட்வேர்ஸில் உண்டு. ஒரு அக்கௌண்டிங், இன்வென்ட்ரி, பில்லிங், ப்ரொமோஷன்ஸ், ஓகேங்களா. இது தவிர்த்து ப்ரொமோஷன்ஸ் இருக்குது. இதை தவிர்த்து சிஆர்எம் இருக்குது. சிஆர்எம் சர்வீஸ் மெயின்டைன் பண்ணுறது, மொபைல் ஷாப்னால் மொபைல் சர்வீஸ் மெயின்டைன் பண்ணுறது, லாயல்ட்டி பாயிண்ட்ஸ் இருக்குது. ரிப்போர்ட்டு, ஜிஎஸ்டி ஃபைலிங் வந்து நம்ம ஈஸியாக பண்ண முடியும் இந்த சாஃப்ட்வேர்ஸ் மூலிமா. ஜேசன் ஃபைல் க்ரியேட் பண்ணலாம். ஜிஎஸ்டிஆர் 1க்கும் 3Bக்கும் ஜேசன் ஃபைல்ஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். பில் வைஸ் ரிப்போர்ட், ஹெச்எஸ்என் வைஸ் ரிப்போர்ட் எல்லாமே நம்ம A to Z இந்த சாஃப்ட்வேர்ஸ்லேருந்து நம்ம அவுட்புட் எடுத்துக்க முடியும். ஓகேங்களா. பயன்படுத்துறதுக்கு ரொம்ப எளிமையானது. இவே பில், இன்வாய்ஸ், டிடிஎஸ், டிசிஎஸ், செஸ்ஸு போன்ற அனைத்து அக்கௌண்டிங்கையும் நம்ம இந்த சாஃப்ட்வேர்ஸில் மெயின்டைன் பண்ணலாம். பின்வரும் வீடியோக்கெல்லாம் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம டாபிக் வைஸ் நம்ம வீடியோ போட போகிறோம். இது வந்து ரியலாக நீங்கள் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி ஆரம்பிக்கணும் வித்தவுட் கோடிங் நாலேஜ். ஓகே, வித்தவுட் கோடிங் நாலேஜில் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி ஆரம்பிக்கணும், மாதம் 1 லட்ச ரூபா நம்ம சம்பாதிக்கணும் அப்படின்னா இந்த சாஃப்ட்வேர்ஸை நீங்கள் முழுசாக கற்றுக்கணும். ரெண்டாவது, இதில் ரீபிராண்டிங் ஆத்தாரிட்டி உண்டு. அதாவது நீங்கள் இந்த சாஃப்ட்வேரை உங்களுடைய நேமுக்கே நீங்கள் விற்க முடியும். அப்போ வந்து ரீபிராண்டிங் ஃபார் அவர் சாஃப்ட்வேர் ஃபார் நீங்கள் ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணலாம். இப்போ டேலி படிக்கிறதுனால உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா, வேலை வாய்ப்பு கிடைக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேக்கேஜ்னு பார்த்திங்கன்னா ஒரு 20ன்றது அதிகபட்ச பேக்கேஜ். அப்போ 15 to 20 இதுதான் வந்து சேலரியாக கிடைக்கும். ஆனால் இந்த சாஃப்ட்வேர் கற்றுக்கிறது மூலிமா நீங்கள் வந்து ஓனாகவே சாஃப்ட்வேர் கம்பெனி ஆரம்பிக்கலாம். இல்லை நான் வேலைக்கு போகணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்டாண்டர்டாக அந்த சாஃப்ட்வேர் டேலி படிக்கிறது மூலிமா உங்களுக்கு என்ன வேலை வாய்ப்பு கிடைக்குமோ அதே வேலை வாய்ப்பும் நம்ம 1+ ERP சாஃப்ட்வேர்ஸ் படிக்கிறது மூலிமாவும் உங்களுக்கு கிடைக்கும். சரி, இதில் வந்து சப்போர்ட் செட்டப் பண்ணுறதை ஃபஸ்ட்டு நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். ஓகேங்களா. அதை வந்து ஜஸ்ட்டு ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணோடனே நெக்ஸ்ட்டு கேட்கும். இன்ஸ்டால் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகிடும். இது வந்து பேக்கெண்டில் அந்த சாஃப்ட்வேர்ஸ்க்கான தேவையான DLL ஃபைல்ஸ் இதெல்லாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கும். ஃபைனலாக எதையும் வாரண்ட்டி, அதாவது எரர் வந்துச்சுன்னா ஓகே கொடுத்துக்குவோம். இப்போ அடுத்தது 1+ செட்டப்பை ரன் பண்ணுறேன். நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட். இப்போ இன்ஸ்டாலேஷன் பார்த்து நீங்கள் மாற்றிக்கலாம். இப்போ உங்களுக்கு ஏற்ற மாதிரி எந்த இதில் வரணும். இப்போ நான் ஒரு டம்ப்ஸ்னு ஒரு ஃபோல்டர் போட்டு அதுக்குள்ளே வச்சுக்கிறேன். ஸோ ஷார்ட்கட் வேணுன்னா ஷார்ட்கட் போட்டுக்கோங்க. இன்ஸ்டால் கொடுத்துக்கோங்க. ஸோ இன்ஸ்டாலேஷன், செட்டப் இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சிடுச்சு. ஓகேங்களா. சாஃப்ட்வேர் வந்து பார்த்திங்கன்னா யாருடைய உதவியும் இல்லாமல் நீங்கள் வந்து அப்டேட்டும் பண்ணிக்கலாம். இப்போ ஃபைனலாக வந்து இந்த இது எதுக்கு அப்படின்னா, கிறிஸ்டல் ரிப்போர்ட் வந்து பில் ஃபார்மேட்டை நம்மளுக்கு ஏற்ற மாதிரி வடிவமைக்கிறதுக்கும் பார்கோடை நம்மளுக்கு ஏற்ற மாதிரி டிசைன் பண்ணுறதுக்கும் அதுக்கு வந்து பேக்கெண்டாக செயல்படக்கூடிய ஒரு அப்ளிகேஷன் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிறிஸ்டல் ரிப்போர்ட் அப்படின்றது. சேஃப், அதாவது என்னென்னா நீங்கள் இந்த நேரத்தில் நீங்கள் ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டு அது மூலிமா சம்பாதிக்கலாம். நீங்கள் வந்து படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போகிறத விட அதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து அதுக்கான முயற்சிகளை எடுத்துக்கலாம். ஓகேங்களா. அப்படி எடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் படித்து முடிச்சுட்டு வெளியில் வரும்போது உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். நீங்கள் படிச்சுட்டும் இருக்கலாம், அதே நேரத்தில் சாஃப்ட்வேர்ஸில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸும் கிடைக்கும். நீங்கள் அங்கேருந்தே முயற்சி பண்ணி பார்க்கலாம். நீங்கள் வந்து ஒரு சாஃப்ட்வேரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணணுன்னா அதுக்கு தேவையான பேக் அண்ட் சப்போர்ட்ஸு இதெல்லாம் வந்து இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து அந்த பிஸ்னஸை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், நான் வந்து ஆல்மோஸ்ட் செட்டப் முடிச்சிட்டேன். சாஃப்ட்வேருடைய ஐகான்ஸ் வந்து இங்கே இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டேலி பேசிக்கு ஒரு அடுத்த லெவலில் ஒரு அப்ளிகேஷன் யாருடைய உதவியும் இல்லாமல் நீங்கள் ஈஸியாக வந்து கற்றுக்கக்கூடிய ஒரு அப்ளிகேஷனை தான் நம்ம இந்த ட்ரைனிங் வீடியோவில் பார்த்துட்ருக்குறோம். ஸோ இன்ஸ்டாலேஷன் முடிச்சிட்டோம். ஆல்மோஸ்ட்டு இது வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஓகேங்களா. ஓகே, ரெஜிஸ்டர் லேட்டர் ஃபினிஷ். இப்போது இதுக்கு தேவையான எல்லாமே இன்ஸ்டால் பண்ணிட்டோம். இது ரீபிராண்டிங் அத்தாரிட்டியும் உண்டு. ஓகேங்களா. உங்களுடைய நேமுக்கே வந்து நீங்கள் வந்து ரீபிராண்டிங் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இப்போதைக்கு இன்ஸ்டாலேஷன் முடிச்சுட்டு சாஃப்ட்வேரை ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணோடனே உங்களுக்கு இந்த ஸ்க்ரீன் அப்பியர் ஆகும்.